பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி தலைமையில் கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா வாக்கு சேகரிக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சந்திக்கிறது எப்பவுமே டபுள் சந்தோஷமான ஒரு விஷயம். கொங்கு மக்கள் கிட்ட அதிமுக காரங்க பிரச்சாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா நீங்க ரொம்பவே விவரமானவங்க. 2021 திமுகவோட பொய்யான விளம்பரங்களையும் பொய்யான வாக்குறுதிகளையும் நம்பாம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 10க்கு 10 கொடுத்த மக்கள் கொங்கு மக்கள். நாங்க திமுக மாதிரி பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி ஓட்டு கேட்டு வரல. நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம செஞ்ச சாதனைகளை செஞ்சு சொல்லி நம்ம செஞ்ச திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்போம். நான் ரொம்பவே அசந்துட்டேன். அண்ணன் பட்டியல் சொல்றதுக்கு முன்னாடி திட்டங்கள் பட்டியல் அந்த அக்கா சொல்றாங்க. விவரமா எத்தனை கோடி எத்தனை ஆயிரம் கோடி இந்த பகுதிக்கும் இந்த தொகுதிக்கும் பண்ணிருக்காங்கன்றது அக்காவே சொல்றாங்க. இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் சொல்றாங்க. 50 வருஷ கனவான அவிநாசி அத்திக்கடவு கூட்டு குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றினது 50 வருஷ மக்களோட கனவா இருந்த அவிநாசி அத்திக்கடவு கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக அரசு. பெல்லூர் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக அரசு. பவானி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக அரசு. மிகப்பெரிய 7 குளங்கள் தூர்வாரி சுத்தப்படுத்தி விவசாயிகளுக்கு கொடுத்து விவசாயிகளை காப்பாற்றினது அதிமுக அரசு. அரசு கலை கல்லூரி அரசு மருத்துவ கல்லூரியில் 100 ஆண்டு கட்டடம் கட்டினது அதிமுக அரசு. குடியமுத்தூர்ல ஆர்டிஓ ஆபீஸ், கோவை புதூர்ல ஆர்டிஓ ஆபீஸ் கொண்டு வந்தது அதிமுக அரசு. கோவைக்கு மகுடம் சூட்டுற மாதிரி சேட்டலைட்ல இருந்து பார்த்தா கூட தெரிகிற அளவுக்கு 10 கிலோமீட்டர் நீளத்துக்கு 1621 கோடி செலவு பண்ணி லக்ஷ்மி மில்ஸ்ல இருந்து சின்னையா பாலம் வரைக்கும் மிகப்பெரிய பாலம் கட்டி உலக சாதனை செஞ்சது அதிமுக அரசு. சிம்பிளிசிட்டியா இருந்த கோவை சிட்டிய ஸ்மார்ட் சிட்டி ஆக்குனது அதிமுக அரசு. நம்ம அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள். இந்த மக்கள் கிட்ட சாதனைகளை சொல்லி நாங்க ஓட்டு கேட்கிறோம். ஆனா திருட்டு திமுகவும் வேஷம் போடுற பாஜகவும் டிராமா பண்ணி தப்பான கூட்டணிகள் அமைச்சு ஓட்டு கேட்கிறாங்க. மக்களை ஏமாத்துறதுக்காக நிறைய பேர் வேஷம் போட்டுக்கிட்டு ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. நம்ம சூடான அரசியல் பேசுறதுக்கு முன்னாடி திமுக கூட்டணி எப்படி இருக்கு, பாஜக கூட்டணி எப்படி இருக்கு, அவங்க எதுக்காக ஒண்ணு சேர்ந்திருக்காங்க, எப்படி ஒண்ணு சேர்ந்திருக்காங்கன்னு பேசுவோம். ஃபர்ஸ்ட் திமுக கூட்டணி பத்தி பேசுவோம். நீங்க எல்லாரும் கரகாட்டக்காரன் படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல ஒரு ஓட்ட வண்டிய ஒரு கும்பல் தள்ளிக்கிட்டு வரும். அந்த ஓட்ட வண்டி பார்த்த உடனே ஒருத்தன் ஓடி வந்து பழைய ஈயம் பித்தளை இருப்புக்கு பேச்சம்பலான கத்துவான். அந்த நிலைமையில தான் திமுகவும் கூட்டணிக்கு கத்திட்டு இருந்தாங்க. அந்த திமுக கூட்டணியில இன்னைக்கு முக்கியமா இருக்கிறது யாருன்னு பார்த்தா மானஸ்தன் கமல்ஹாசன். எவ்வளவு சீப்பான துணியா இருந்தாலும் தண்ணியில பட்டாதான் சாயம் போகும். தண்ணியில படாமலே சாயம் போற ஆள் கமல்ஹாசன் மட்டும்தான். கலைஞரின் மகன் ஸ்டாலின் சொல்றதே கெட்ட வார்த்தைன்னு பேசின கமல்ஹாசன் இன்னைக்கு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஸ்டாலின் மகன் உதயநிதி கிட்ட கை கட்டி பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு, உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுட்டு வெளியில வந்தாரா. உடனே அவங்களோட கட்சிக்காரங்க ஓடி போய் கேட்டாங்களே, சார் நம்ம நிலைமை என்னன்னு. ஒன்னும் கவலைப்படாதீங்க, நம்மள டார்ச் லைட்ல நிக்க சொன்னாங்கன்னு சொன்னாரா. அப்படியா சார், எத்தனை தொகுதி எந்த தொகுதின்னு கேட்டாங்களா. தொகுதியில இல்லப்பா, கையில டார்ச் லைட் பிடிச்சுக்கிட்டு நிக்க சொன்னாங்கன்னு சொன்னாரு. இவரெல்லாம் கட்சி ஆரம்பிச்சு அரசியலுக்கு வந்தாரு. அவர் கட்சி ஆரம்பிச்ச புதுசுல டார்ச் லைட்ட வீசி டிவி எல்லாம் உடைச்சு திமுகவை எதிர்த்தாரு. நானும் வீரன் நினைச்சேன். இப்பதான் புரிஞ்சது, அவர் டார்ச் லைட் வீசினதே டார்ச் லைட்ட உடைக்கிறதுக்கு, டிவியை உடைக்கிறதுக்கு இல்ல. ஆனா பிரச்சாரத்துக்கு போன இடத்துல யாரோ கேட்டிருக்காங்க, ஏன் சார் டிவி எல்லாம் உடைச்சிட்டு திமுகவை எதிர்த்தீங்களே, இப்ப அதே திமுக கூட கூட்டணி வச்சிருக்கீங்களே, நல்லா இருக்கான்னு கேட்டாங்களா.
அது கமல்ஹாசன் பதில் சொன்னாராம், டிவி உடைஞ்சு போனா என்ன, ரிமோட் இன்னும் பத்திரமா கையில இருக்கு. இது எப்படி இருக்குன்னா, பொண்டாட்டி ஓடி போனா என்ன, அவன் புடவை இன்னும் பீரோல பத்திரமா இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இவங்க எல்லாம் எந்த அறிவுல அரசியலுக்கு வந்து அரசியல் பேசுறாங்கன்னு தெரியல. இவர் இப்படி இருக்காருன்னா அந்த கட்சியில இன்னொரு மானஸ்தா இருக்காரு, அண்ணன் வைகோ. இன்னைக்கு தமிழ்நாட்டுல சிறந்த சைக்கோ அவர்தான் அரசியல்ல. வாரிசு அரசியலை எதிர்த்து, ஸ்டாலின் பதவிக்கு வர்றதை எதிர்த்து திமுக கட்சியை உடைச்சு மதிமுக கட்சியை ஆரம்பிச்சவர். அவரை நம்பி அவருக்கு ஆதரவா 5 பேரு டீ குடிச்சாங்க. அவங்கள பலி கொடுத்து மாறி மாறி கூட்டணி வச்சுக்கிட்டு தொட்டி வாங்கிக்கிட்டு ஒரு தேர்தலையும் கடைசி வரைக்கும் ஜெயிக்காம இன்னைக்கு அவரோட வாரிசுக்கு ஒத்த சீட்டு கேட்டு அதே ஸ்டாலின் கிட்ட கை கட்டி நிக்கிறாரு. ஒரு காலத்துல அவர் சிறந்த பார்லிமெண்டேரியன் என்ற பெயர் வாங்கினாரு. ஷேக்ஸ்பியர்ல இருந்து சிலப்பதிகாரம் வரைக்கும் படிச்சு கரைச்சு குடிச்சவர். இன்னைக்கு அவர் கை கட்டி நிக்கிறது எங்க, தத்தி ஸ்டாலின் கிட்ட. அவருக்கு குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் வித்தியாசம் தெரியாது, கணக்கு தெரியாது, வரலாறு தெரியாது, இலக்கியம் தெரியாது, சீன கொடிக்கும் இந்திய கொடிக்கும் வித்தியாசம் தெரியாது. அவர்கிட்ட இவர் போய் அடிமையா வாழ்றாரு. இவங்க எல்லாம் அரசியல் வெக்கம் மானம் ரோசத்தோட வாழ்றாங்களா இல்லையான்னு தெரியல. அவங்க கூட்டணியில இன்னொருத்தர் இருக்காரு, திருமாவளவன். அவரை பார்த்தா எனக்கு வடிவேலு காமெடி தான் ஞாபகம் வரும். ஒரு படத்துல வடிவேலு அண்ணனுக்கு நல்ல ஸ்பெஷலா மொறு மொறுன்னு வெங்காயம் தூக்கலா போட்டு நிறைய நெய் ஊத்தி நல்ல பதமா ஒரு ஊத்தா போல சொல்லுவாரு. எல்லாத்தையும் கேட்ட சார் அண்ணனுக்கு ஒரு தோசைன்னு சொல்லிட்டு போவார். அதே மாதிரி திருமாவளவன் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது திமுக கிட்ட எங்களுக்கு 2 பொது தொகுதி, 2 தனி தொகுதி, ஒரு ராஜ்யசபா, நாங்க கேட்கிற தொகுதி எங்க சின்னன்னு பேசுவாங்க. எல்லாத்தையும் கேட்ட ஸ்டாலின் திருமாவுக்கு 2 தனி தொகுதின்ட்டு போயிடுவாரு. இவரும் வாய மூடிக்கிட்டு வந்துடுவாரு. ஒரு ஜாதி வெறி பிடிச்சவர் ஸ்டாலின். உதாரணத்துக்கு சொல்லணும்னா பெரம்பலூர் பொது தொகுதி ஆன உடனே ஆர் ராசாவை நீலகிரிக்கு தனி தொகுதி கமிஷவர் ஸ்டாலின். அவரால் ஜாதி மக்களையும் ஜாதி அரசியலையும் ஜாதி தலைவர்களையும் ஆதரிக்க போறாரு. இவங்க எல்லாரும் கூட ஒரு வகை. காங்கிரஸ் எந்த வகைன்னு எனக்கு புரியல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல காங்கிரஸ் காணாம போயிடுச்சு. அவங்களுக்கு நிக்க வைக்கிறதுக்கு வேட்பாளர்களே கிடையாது. இது காங்கிரஸ் தலைமைக்கே நல்லா தெரியும். அதனால அவங்க கட்சி ஆபீஸ்ல ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திக்கிட்டு நம்ம கிட்ட நிக்க வைக்கிறதுக்கு ஆள் இல்ல, அதனால நிறைய சீட்டெல்லாம் வேண்டாம், நம்ம தாங்க மாட்டோம், ஒரு 6 சீட்டு வாங்கிக்கலான்னு ஒரு துண்டு சீட்ல எழுதிக்கிட்டு போய் ஸ்டாலின் கையில கொடுத்தாங்களாம். அந்த துண்டு சீட் தலைகீழியா படிச்ச ஸ்டாலின் 9 சீட்டு கொடுத்துட்டாரு. இப்ப என்ன பண்ணணும் காங்கிரஸ்க்கு தெரியல. செல்வ பெருந்தகை காங்கிரஸ்க்கு புதுசு, பதவிக்கு புதுசு, ஸ்டாலினுக்கு புதுசு. போக போக ஸ்டாலினோட அதிபுத்திசாலி தன்னெல்லாம் செல்வ பெருந்தகைக்கு புரியும். நம்ம ஸ்டாலினுக்கு துண்டு சீட்ல வாஸ்கோட காமான்னு எழுதி கொடுத்தா கூட வாசுதேவ கவுண்டர்னு படிப்பாரு. இவரை நம்பி இவங்க எல்லாம் கூட்டணி வச்சிருக்காங்க. திமுக கூட்டணி அந்த கரகாட்டக்காரன் படத்துல வர்ற ஓட்ட வண்டியாவது பேச்சம்பலத்துக்கு தேரும். திமுக கூட்டணி பைசாக்கு தேராது. இந்த திமுக கூட்டணி எப்படி இருக்குன்னா பாஜக கூட்டணி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு படத்துல நம்ம சுந்தரராஜன் காமெடி ஒண்ணு இருக்கும். அவரை ஜெயில தூக்கி போடுவாங்க. அந்த ஜெயில ஏற்கனவே 3 பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தனை பார்த்து ஏப்பா நீங்க 3 பேரும் உள்ள இருக்கீங்க, என்ன செஞ்சுட்டு உள்ள வந்தீங்கன்னு கேட்பார். அதுக்கு முதல் ஆளு நான் வரதராஜனை கொல்ல முயற்சி பண்ண தூக்கி உள்ள போட்டாங்கன்னு சொல்லுவார். 2வது ஆளை பார்த்து நீ என்ன பண்ணான்னு கேட்பாரு. நான் வரதராஜனை காப்பாற்ற முயற்சி பண்ண தூக்கி உள்ள போட்டாங்கன்னு சொல்லுவார். 3வது ஆளை பார்ப்பாரு, நீ என்ன பண்ணான்னு கேட்பாரு. நான் தான் அந்த வரதராஜன், என்னையும் தூக்கி உள்ள போட்டாங்கன்னு சொல்லுவார். இப்படி ஏன் சேர்ந்திருக்காங்க, எதுக்கு சேர்ந்திருக்காங்கன்னு தெரியாம பிஜேபியில வரிசையா கூட்டணிக்கு சேர்ந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, பிஜேபியில கூட்டணியில சேர்ந்திருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஒரு கொள்கையில ஒற்றுமை இருக்கான்னு பாருங்க. ஜான் பாண்டியன், ஜி.கே. வாசன், அன்புமணி, சரத்குமார், இப்படி வீணா போனவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா கூட்டணி சேர்ந்திருக்காங்க. மோடி பிரச்சார கூட்டத்துக்கு வந்தப்போ அவங்க எல்லாம் வரிசையா நிக்க வச்சாங்க. அது பார்க்கும் போது
எனக்கு பாண்டியராஜன் சார் படத்துல வர பிம்பிலிக்கு பில்லாப்பி காமெடி தான் ஞாபகம் வந்தது. இதுல நம்ம ரொம்ப ஷாக்கான செய்தி, சரத்குமார் பிஜேபியில சேர்ந்ததுதான். அது நாங்க யாரும் எதிர்பார்க்கல. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கிட்ட கேட்டேன், என்ன சார் திடீர்னு சரத் போயிட்டு பிஜேபியில சேர்ந்துட்டாரு, எப்படி முடிஞ்சதுன்னு கேட்டேன். அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குமான்னு சொன்னாங்க. என்ன கதை சார்னா, சரத்குமார் போய் அண்ணாமலை பார்த்தாரு, உங்க கூட கூட்டணி வச்சா எங்களுக்கு சீட் எவ்வளவு நோட் எவ்வளவு கேட்டாரு, உன் கட்சி எவ்வளவுன்னு அண்ணாமலை கேட்டாரு. அந்த டீலிங் சரத்குமாருக்கு பிடிச்சிருந்தது. என் கட்சியை நீ வச்சுக்க, விருதுநகர் நான் வச்சுக்கிறேன்னு வாங்கிட்டாங்க. ஒரு கட்சியை சேர்த்துட்டோம் சந்தோஷத்துல அண்ணாமலை இருந்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் சரத்குமாரும் ராதிகா சரத்குமாரும் போய் நின்னு இருக்காங்க. என்னப்பா கட்சியை சேர்க்கிறோம் சொல்லிட்டு 2 பேர் வந்திருக்கீங்க புருஷன் பொண்டாட்டின்னு அண்ணாமலை கேட்டாரு. எங்க கட்சியில இருக்கிறது நாங்க 2 பேர் தான் சொல்லிருக்காங்க. இவங்களை நம்பி அவங்க கூட்டணியில வச்சிருக்காங்க. இதை விட ஹைலைட் காமெடி பாஜக சேர்ந்ததுதான். நீங்க எல்லாரும் லலிதா ஜுவல்லர்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திருப்பீங்க. ஒரு மொட்டை பாஸ் வந்து சூப்பரா பேசுவார், அட்டகாசமா பேசுவார். அதே மாதிரிதான் பிஜேபி அன்புமணிய பார்த்து எங்க சீட்டும் ரேட்டும் சொல்றோம், எஸ்டிமேஷன் வாங்கிக்கங்க, வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்களை போய் பாருங்க, ரேட்டை கம்பேர் பண்ணி பாருங்க, ஒத்து வந்தா சரி, இல்லன்னா எங்க கிட்டயே வாங்க, நாங்களே கொடுக்கிறோம், எங்க கிட்டயே வாங்கிக்கங்க, நம்மளே கூட்டணி வச்சுக்கலாம்னு கூவிருக்காங்க. கொஞ்சம் அரசியல் அனுபவம் இருக்கிற பெரிய மருத்துவர் ஐயா அன்புமணி கிட்ட சொல்லி இருக்காரு, தயவு செஞ்சு பிஜேபியை நம்பாதப்பா.